ஹாய், என் பேர் நாதன். நான் ஒரு 5 இயர்ஸாக நான் வெல்னஸ் கோச்சாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸ்ட்ரிக்னால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு அந்த கேஸ்ட்ரிக் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா டைஜஷன் ப்ராப்ளம் வருது. அதுவும் இல்லாமல் அதாவது ஏர்லிங் மார்னிங்கில் அவங்களுக்கு இந்த கார்டியோ ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அதே மாதிரி வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க ரிலேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் இதில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த பெயின் ரொம்பவே ஹெவியான ஒரு பெயின் இருக்குது. இது எல்லாமே ஏர்லிங் மார்னிங்கில் வருது அவங்களுக்கு. இது எதனாலன்னா இந்த கேஸ்ட்ரிக்னால மட்டும்தான். இது சாதாரண ப்ராப்ளம் இல்லைங்க. இது அவங்களுக்கு இதனால் அவங்களுக்கு இல்லை விளைவுகள் இருக்குது. இதை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது நைட்டு டின்னரை அதாவது சீக்கிரமாகவே அவங்க சாப்பிடணும். எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 7:30க்குள்ளே அவங்க டின்னரை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணியுமே நிறையவே குடிக்கக்கூடாது. வயிறு ஃபுல்லாகவே தண்ணி குடிக்காமல் பிஃபோர் 7:30க்குள்ளே அவங்க வாட்டர் இன்டேக்கை ஃபினிஷ் பண்ணுறணும். ஆஃப்டர் 7:30க்கு அப்புறம் தண்ணி ரொம்பவே குடிக்காமல் அவங்க பார்த்துக்கிடணும். இதை அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து அவங்க ஈஸியாகிட்டு ரிலீவ் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இன்னும் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.